पति ब्रह्मचारी। நான் ஒரு வேலை பண்றேன். இது கிளாஸ் தானே, சிலையோட காலில் இதை அடிக்க போறேன். அப்ப தெரியும் பொண்ணா சிலையான்னு. சார் 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 பார்த்து 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 மெதுவா. நீங்க ஓகே தானே? நான் பொண்ணுன்னு சொல்றேன், அப்புறம் ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா, அவர் ரொம்ப ஓவரா குடிச்சிருக்காரு. அவர் கண்ட்ரோல்லே இல்லை. மன்னிச்சிருங்க குலாப் சிங் சார், என் பையனால உங்களுக்கு தேவையில்லாம ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல புருஷோத்தமா சார். அவர் கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். அப்பதானே நமக்குள்ள இருக்கிற பழைய மன கஷ்டம் தீர்ந்து போகும். சூரஜ், ஐயா இவரோட பையனை பொறுமையா கார்ல உட்காரவை கூட்டிட்டு ஐயா. சரிங்க ஐயா. அப்பா, இது பொண்ணுதான். குலாப் அங்கிள், இது பொண்ணுதான். நிஜமா சொல்றேன். சாரி குலாப் சிங் சார். தேங்க் காட் சூரஜ் வந்து என்னை காப்பாத்திட்டான். இல்லனா உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாரி, தேவையில்லாம என் பையனால பிரச்சனை ஆயிடுச்சு. சாரி. இல்ல இல்ல இல்ல, எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? பெரிய பெரிய பார்ட்டிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நடக்கிறது சகஜதானே. இன்னைக்கு இங்க நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. சீக்கிரம் இந்த பார்ட்டி முடிஞ்சிடும், அப்புறம் நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன். என்னோட பொண்ணு இஷா இப்ப வெளிநாடு போயிருக்கா. அவ திரும்பி வர போறா. அவ எப்ப திரும்ப வந்தாலும் குலாப் சிங் பொண்ணு இஷாவை புருஷோத்தம பையனுக்கு ரொம்ப கோலாகலமா கட்டி கொடுக்க போறேன். புருஷோத்தமன் சார், சொல்லுங்க. என் பொண்ணு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வருவா. ஆனா என்னுடைய டெல்லி டிக்கெட்டை பார்த்து பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க. நீங்க உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகள் ஆக்கிடுங்க, அப்புறம் உங்களுக்கான சீட்டை நான் வாங்கி கொடுத்துறேன். சரி புருஷோத்தமன் சார், நீங்க போய் உங்க பையனுக்கு ஏத்த ஷர்வானியை ரெடி பண்ணுங்க. ஏன்னா இஷாவோட தலையெழுத்த நான் ஏற்கனவே எழுதிட்டேன். அவளுக்கு எது ஏத்த இடங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் தான் அவளோட விதியை நிர்ணயிக்கிறவன். கூடிய சீக்கிரம் இஷா உங்க வீட்டு மருமகளா ஆவா. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி குலாப் சிங் சார். இப்ப நாங்க கிளம்புறோம். இஷாவோட பிடிவாதத்தால என்னோட பேரு, புகழ், கௌரவம், அப்புறம் நான் டெல்லி போறதுக்கான டிக்கெட் எல்லாமே இப்ப பந்தயத்துல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இங்க பார், எப்படியாவது என் வீட்டுக்கு இஷாவை அனுப்பிதான் ஆகணும் சுரேஷ். ஐயா கண்டிப்பா ஐயா, நானும் அதுக்கு முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிலை புருஷோத்தம பையனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இந்த சிலையை ஏன் சார்பா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. இது நான் ஒரு பையனுக்கு கொடுக்கிற கிஃப்டா இருக்கட்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கும் பொம்மைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் அன்னைக்கும் பொம்மை கிடையாது, இன்னைக்கும் பொம்மை கிடையாது. அதனால உங்க இஷ்டத்துக்கு என்னை எங்க வேணாலும் அனுப்ப முடியாது. சூரஜை என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். நான் தான் சூரஜோட பொண்டாட்டி. இது யாராலையும் மாத்த முடியாது. ஐயா, இந்த சிலையோட ஒரு கால் கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. அங்கங்க அப்பப்ப தடுமாறி கீழே கொஞ்சம் விழுது. அப்புறம் உடஞ்சு போன சிலையை யாருக்கும் கொடுக்க கூடாதுல்ல, அது நல்லா இருக்காதுயா. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அழகான சிலையை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரி, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே நீ செய். மருமகளே, நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப சோர்ந்து போய் இருப்பீங்க.
ம்? நானும் போய் ஓய்வெடுக்கிறேன். நீ யாரா வேணா இரு, ஆனா சீக்கிரமா இங்க இருந்து போயிடுனா. ஒருவேளை உங்க கூட சேர்ந்து யாராவது என்னையும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என்னையும் நிக்க வச்சு சரமாரியா கேள்வி கேட்பாங்க. கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. நான் இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நான் சிலையா வந்திருந்தாலும் என் குடும்ப ஆளுங்களை எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது. அவங்க சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால பார்த்துட்டேன். கிருஷ்ணா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரொம்ப நன்றி. சார், பணம். பணமா? யார் மணி? நான் தான் ஹால்ல சிலை மாதிரி நின்னு. சிலையா? அப்ப சிலை மாதிரி நின்னது நீதானா? பின்ன என்ன, பாருங்க அதே சிலையோட ட்ரெஸ் போட்டிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க பானை கூட இப்படியே நின்ன, ரொம்ப நேரமா நின்ன, அடாம அசையாம ஒரே இடத்துல நின்ன. கை காலை இடுப்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. இங்க பாரு, மரியாதை இங்க இருந்து கிளம்பு. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்தினா நான் பணத்தை தூக்கி கொடுத்துருவேனா? இங்க பாருங்க, நீங்க காசு கொடுத்துதான் ஆகணும். நான் ரொம்பவே நல்ல வேலை பார்த்திருக்கேன். பார்ட்டிக்கு வந்தவங்க யாருக்குமே சந்தேகமா வரல. நான் சிலை கிடையாது, உண்மையான பொண்ணு. என்ன புரியுதா? கண்டிப்பா சிலைக்கான முழு பேமெண்ட் எனக்கு கிடைக்கணும். நீங்க ஒழுங்கா எனக்கு காசு கொடுத்துருங்க, இல்லனா இல்லைன்னா என்ன பண்ணுவ? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கிட்டையாவது போய் சொல்லிடுவியா நீ தான் சிலை மாதிரி நின்னு? யாரும் நம்ப மாட்டாங்க. இடத்த காலி பண்ணு. வாயை மூடிட்டு இவங்க கஷ்டப்பட்டதுக்கான காசை கொடுத்துரு. ஒரு ஏழையோட வயிற்றுல அடுக்கிறிய உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவருடைய பண தேவைக்காக தான் இவ்வளவு நேரமா எதுவும் சாப்பிடாம ஆடாம அசையாம ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நின்று இருக்காங்க. நீ அவங்க பணத்தை ஏமாத்த பாக்குறல? ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் ஐயாக்கு தெரிய வந்துச்சுன்னா, அதாவது ஏழையோட வயிற்றுல அடிக்கிறேன்னு, அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல? சாரி சார், இந்தாங்க. இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு. 2000மா? எதுக்காக சார்? லேட் பேமெண்ட்காக. முதல்ல இடத்த காலி பண்ண. இந்தாங்க உங்க பேமெண்ட். அப்புறம் மெடிசன். உங்க காலில் ரத்தம் வருதுல்ல, இதை நீங்க போட்டுக்கோங்க. நான் உங்க காலில் ரத்தம் வரதை பார்த்தா. என் புருஷன் ரவுடிதான், ஆனா நல்ல மனசுல ரவுடி. ஐம் சாரி, அது தெரியாம மாட்டிக்கிச்சு. சாரி. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்தும் பார்க்காத மாதிரி. இதனால எனக்கு என்ன ஆக போகுது? நான் பிரம்மச்சாரி தானே. அடிச்சா இன்னைக்கு மறுபடியும் நீ நிரூபிச்சிட்ட. அதாவது நீ இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தினாலையும் என்னை நெருங்கவே முடியாது. நீ என் கூட இருந்தா நான் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பயப்படவே வேண்டாம். ஆமா,
அப்பா இவனுக்கு என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா உன்ன அந்த ஸ்ரீகிருஷ்ணன் எனக்காகவே அனுப்பியிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு வந்த ஆபத்துல இருந்து நீயே என்னை காப்பாத்துன. என்னங்க, எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டேன், கிச்சனையும் சுத்தம் பண்ணிட்டேன். இனிமே என்னால சமைக்க முடியாது. என்ன வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வா போலாம். இல்லனா நீங்க என் போனத்தை தான் பாப்பீங்க. இல்ல நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வா. சரி நாங்க கிளம்புறோம். ஓகே. அதுவும் இல்லாம இன்னைக்கு நாங்க சூப்பரா பாவு பஜ்ஜி சாப்பிட்டோம். ஆனா நீங்க இன்னைக்கு பயங்கரமா ஸ்வீட் சாப்பிட்டு இருப்பீங்க. ஆமா, ஏன்னா நீங்க பெரிய பார்ட்டிக்குள்ள போனீங்க. விதவிதமான பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, ரசகுல்லா, லட்டு, அப்புறம் பாதுஷா, ஜிலேபி, இந்த மாதிரி எக்கச்சக்கமா நீங்க சாப்பிட்டிருப்பீங்கல்ல. சொல்லுங்க. போதும், இந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் பெருசா கொண்டு போகாதீங்க. அப்புறம் மறுபடியும் பசிக்கும், அப்புறம் சாப்பிடவும் தோணும். ஒருவேளை உங்களுக்கு திரும்பவும் பசி எடுத்தாலும் தப்பி தவறி நீங்க 2 பேரும் வெளியில போய் சாப்பிட்றாதீங்க மோனிகானி. அப்படி போனீங்கன்னா இஷா வெளியே போய் பாஸ்தா சாப்பிட்டதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கெல்லாம் இங்க உட்காந்து காஞ்சி போன தீஞ்சி போன சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ மகாராணி பாஸ்தா சாப்பிட போயிருக்கியா? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். சிங்கிள் அடைப்பு வர நீ தானே காரணம். அதனால நீ தான் கிளீன் பண்ணணும். இல்ல நாங்க அதிகமா சாப்பிட்டோம்ல, அதான் ஜீரணம் ஆறதுக்கு வாக்கிங் போலான்னு நினைச்சோம். என்ன சரிதானுங்க? சும்மா காத்து வாங்க போலாம் தான் இருந்தோம். சரி, நீங்க காத்துவாங்க கிளம்புங்க, நாங்க அப்படியே கிளம்புறோம். பை பை. என்னங்க, நம்ம எதுவும் சாப்பிடவும் இல்ல குடிக்கவும் இல்ல, ஆனா தேவையில்லாம நமக்கு கெட்ட பேரு. என்ன கொடுமை இது! எல்லாரும் நம்ம வெரைட்டியா சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க. என்னங்க, பசி வயித்த கெல்லது, பசியிலே செத்துருவேன் போல இருக்கு. இல்ல சொல்லோ, எனக்கு என்ன தோணுதுன்னா நீ நம்ம தலையெழுத்துல வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணும்னு எழுதியிருக்கு போல. யாரோட கவனக்குறைவால இது நடந்தது? சாரிப்பா, நான் ஃபோன் பேசிட்டே வந்தேன்னா அதான் அதை கவனிக்காம தட்டிட்டேன். ரியா, ரியா, தூங்கிட்டியா? இல்ல, கண்ணை மூடிட்டு பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கேன். என்ன லூசு மாதிரி பேசுற? தூங்குற நேரத்துல தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் என் தூக்கத்தை இப்படி கெடுக்கிற? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வா, சொல்லு. ஆனா சத்தியம் பண்ணு, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். அட முதல்ல சொல்லு. நான் குலாப் மாளிகையில வேலை பார்க்குறேன். அப்படியா? இஷா அண்ணியோட அண்ணன் ஆரவ், அவரை பார்த்துக்கிற வேலை தான் எனக்கு கிடைச்சது. ஆரம்பத்தில் ஆரவ் சார் என்னை பயங்கரமாக டென்ஷன் படுத்தினாரு. ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர். இப்போ அவர் என்னை அவரோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாரு. என் மேலே அக்கறையாக இருக்காரு. அப்புறம் எனக்கும் அவர் மேலே அது ஏற்பட்டிருக்கு. அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமும் கண்ணை திறந்துட்டு அவரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நான் அவரை
இஷா இங்க ரூம்ல இல்ல, எங்க போயிருப்பா? இஷா எங்கேயும் இல்லையே. தேங்க் காட், சூரஜ் அண்ணா வரதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லைன்னா 1008 கேள்வி கேட்டிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இஷா எங்க போனா? நைட்டு 11 ஆகுது. வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பா அவ? தேவையில்லாம என்ன பயங்கர டென்ஷன் ஆகித்துறாவ. இல்ல, அவளுடைய பிடிவாதம் தான். யார் சொல்றதையும் கேட்க மாட்டா அவ. பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பணம் சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சே தீரணும். அவ்வளவுதான். என்னத்த சொல்றது, எங்கேயாவது மாட்டிருப்பா அவ. ஒருவேளை நிஜமாவே இஷா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரா என்ன? இல்ல 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 இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஓ மேடம், மணி 11 ஆகுது. எங்க போயிட்டு வரீங்க? ஏன் என்ன நினைச்சு கவலைப்பட்டியா? தப்பான எண்ணத்துல மனசுல வளர்த்துக்காதீங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் கவலைப்படல. அப்படியா? அப்புறம் ஏன் ராத்திரி குட்டி போட்டு பூனை மாதிரி அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கீங்க? நான் ஓடி போயிட்டேன்னு நினைச்சியா? இல்ல, நான் இங்க இருந்து போக கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. அது இல்ல, நீங்க தாராளமா போலாம். அதெல்லாம் விடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி. இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த? என்ன பத்தி அக்கறை இல்லாதப்ப நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அது நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன நினைச்சுதானே கவலைப்பட்ட? அதனாலதான் கூட்டி போட்டு போன மாதிரி சுத்திட்டு இருந்த. சோ தேங்க்யூ. ஓ மேடம், எனக்கு உங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல, புரியுதா? தேங்க்யூ. அத்தை, நானும் உனக்கு 48 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள 11,580 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வரலனா நீ இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன் அத்தை. நீங்க பந்தயம் கட்டினதுனாலதான் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்ற விஷயத்த இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என் கையில நான் உழைச்சு சம்பாரிச்ச பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுப்பேன். அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் குட் நைட். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த காயத்தை நம்ம மறைக்கணும். இல்லைன்னா அந்த பிரம்மச்சாரி இந்த காயத்தை பார்த்தானா
அப்புறம் டிடெக்டிவ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் சிலைக்கு பட்ட காயத்தை கம்பேர் பண்ணி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். இது என்னுடைய தலகாணி, புரிஞ்சுதா? அதுல என்ன உன் பேரை எழுதியிருக்கு? வேற போய் எடுத்துக்கலாம்ல. நான் தானே முதல்ல கொண்டு வந்தேன். நான் ஒன்னு கேட்கலாமா? இன்னைக்கு நாள் பூரா நீ எங்க இருந்த? உனக்கே ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ எதுக்காக கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும்? நீ பேசாம உன்னுடைய அப்பா வீட்டுக்கே போயிடலாம் இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடு. ப்ளீஸ், என்னால முடியல. நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில எழுந்திருச்சு நம்ம சண்டை போடலாம். குட் நைட். உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் என்ன இது?